Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Samsung A55 இந்த மொபைலை பத்தின ஒரு ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ நான் வந்து லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த A55 Samsung A55 இந்த மொபைல்ல தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன். சோ இந்த ரெக்கார்டிங்ல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோட கிளியர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியான மொபைல் வந்து ஒரு யூடியூபர் நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தா இப்படியான ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். சோ ஒரு வீடியோ நீங்க வந்து நார்மல் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பெட்டர். இதுக்கு மேலேயும் வந்து நிறைய இருக்கு. Samsung S24 மற்ற வந்து ஐபோன் கூட இருக்கு. ஓகே, இந்த ஃபோனை பற்றின ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன மெயினான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஃபோன் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இந்த A55 இந்த மொபைலோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, A55 Galaxy A55 5G இது வந்து சாம்சங்கோட மொபைல். ஸோ இதை பற்றின ரிவ்யூவை வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் நான் வந்து வாங்குகிற டைம் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வந்தது. இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸை வாங்குகிற டைம் உங்களுக்கு வந்து IMEI நம்பர் வந்து தருவாங்க. 2 நம்பர் வந்து வரும், பாக்ஸ்லேயே வந்து வரும். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிற IMEI நம்பரும் ஃபோனில் இருக்கிற IMEI நம்பரும் வந்து சேமான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணணும். கட்டாயம் வந்து செக் பண்ணணும் அது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங்கோட என்ன மாடல்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து எத்தனை GB ரேம்னு சொல்லி இதுலேயே வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ்னு சொல்லி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 GB ரேம், மற்றது வந்து 256 GB ரோம், அதாவது ஸ்டோரேஜ் 256 GB. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கலர் என்ன மொபைல் என்ன கலர் மொபைல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் ப்ளூ, OSM ஐஸ் ப்ளூ. ஸோ பிளாக்லேயும் வந்து இருக்குது, இதில் வந்து பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அது வந்து பாக்ஸ்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் வந்து வாங்கின இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்குது, பட் இது வந்து இல்லை. இந்த ப்ரைஸுக்கு வந்து நான் இந்த மொபைல் வந்து எடுக்க இல்லை. இந்த மொபைலோட ரியல் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்னு செக் பண்ணுங்கள். ஸோ எடுத்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் வந்து வேர்த்தாக இருக்குமான்னு சொல்லி கேட்டால் நான் ஓமன்னு தான் சொல்லுவேன். என்ன சொன்னால் அந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து குவாலிட்டி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோன் வந்து நீங்கள் எடுக்கிற டைம் அந்த பேக் வந்து உடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர். ஓகே, இப்போ வந்து நான் இந்த சீலை வந்து நான் ரிமூவ் பண்ணி ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பாக்ஸை வந்து நான் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து மேலேயே வந்து ஃபோன் இருக்கும். இப்போ வந்து ஃபோன் எடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து மேலே ஃபோன் வச்சு வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஐஸ் ப்ளூ, அதாவது இந்த மொபைலோட கலர் வந்து இதுதான். ஒயிட் கலரில் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ் ப்ளூ, அதாவது லைட் கலரில் இருக்கிற ஒரு ஐஸ் ப்ளூ. நீங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாக்ஸில் இருக்கிற IMEIயும் இந்த ஃபோன்லேயும் வந்து லேபிள் இருக்கும். ஃபோனுக்கு பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிள்லையும் வந்து IMEI நம்பர் வந்து இருக்கு, அதையும் வந்து செக் பண்ண வேணும். சேமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து எடுக்க வேணும். இது மட்டும் இல்லை, நீங்கள் மொபைலில் போயிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்கட் மூலமும் IMEI வந்து செக் பண்ணி எடுக்கிறது வந்து பெட்டர். ஓகே, இந்த ஃபோனோட சைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல், தனி ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது. அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு C டைப் கேபிள் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு போர்ட் வந்து இருக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு மைக் வந்து இருக்கு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலதிகமாக வந்து கொடுத்தது அந்த கேபிள் மட்டும்தான். அதோடு சேர்த்து சிம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த சின்ன ஒரு டூல். ஸோ ரெண்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து மெனுவல். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ஐட்டம் வந்து இருந்தது. ஒன்று வந்து மொபைல், மற்றது வந்து சிம் வந்து ரிமூவ் பண்ணுற இந்த எக்யூப்மெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவல், அடுத்து வந்து கேபிள். இவ்வளோ தான் வந்து இதில் இருந்தது.
ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட் வந்து GSM Arenoன்னு சொல்லி, இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் எந்த ஃபோன் வேணும்னு சொன்னாலும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேமரா என்னென்ன ஃபீச்சர்ஸில் வந்து கேமராஸ் இருக்குது, வீடியோ குவாலிட்டி என்ன மாதிரி, ஸ்டோரேஜ் எப்படி எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து 360 டிகிரிலையும் வந்து இந்த மொபைலை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A55ஓட என்ன மாதிரி இருக்கும், அந்த மொபைல் வந்து வாங்க முதல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி இதுலேயே வந்து நீங்கள் ஜூம் பண்ணி 3D வியூவில் வந்து செக் பண்ணலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம் ஸ்லாட் இருக்குது, மற்றது வந்து 3 கேமரா இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் டவுன் இருக்குது, வால்யூம் அப் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கு மேலே அந்த டிஸ்பிளேயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக வந்து சைட்டில் வந்து கொடுப்பாங்க, இந்த ஃபோனுக்கு வந்து மேலே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சிம் ஸ்லாட். ஸோ டூவல் சிம் வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா 50 MB, அதுக்கு அடுத்தது வந்து 12 MBயில் வந்து அல்ட்ரா வைடுக்கு வந்துண்டு, கடைசி வந்து மைக்ரோ. ஸோ அது வந்து 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து நீங்கள் 4Kயில் வந்து மெயின் கேமரா எடுக்கலாம். சேம் அதே மாதிரி செல்ஃபி கேமராவுக்கு வந்து நீங்கள் 4Kயில் வந்து வீடியோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, செல்ஃபி கேமரா வந்து இங்கே 32 MBயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் என்னோடய வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த A55 வந்து என்ன மாதிரி இதோட குவாலிட்டி, இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருந்து எடுத்திருப்பீங்க. இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.